நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். கடந்த வாரத்தில் திவ்ய சுபாவம் அப்படின்ற தலைப்பில் நம்ம வசனங்களை தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு 3 தலைப்பை முடித்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வாரமும் கூட. வாசிப்போம். ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிட்டு நம்ம டாபிக் உள்ள என்டர் ஆகலாம். வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 4. 2 Peter 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு சிறிய மந்தையாக இருக்கிற நாம், உலகத்துல 750 கோடி மக்கள், அதுல 250 கோடி கிறிஸ்தவர்கள், எல்லாருக்கும் வெளிப்படாத அந்த பரம ரகசியம் ஒரு சிறு மந்தையாக இருக்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அவர் வெளிப்பட போகிற அந்த காலகட்டங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக வசனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கார். அதை நன்றி செலுத்துகிறோம். அப்போ அவர் வரும் பொழுது நம்ம அவர் பிரியமான ஒரு பிள்ளைகளாக, அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை அடையத்தக்கதாக நாம் எல்லாரும் அவர் தரிசிக்கணும் ஆசைப்படுறோம். ஆனா அவர் விரும்புகிறது என்னன்ற காரியங்களை புரிந்து கொண்டு அந்த திவ்ய சுபாவம் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, அவர் என்ன விரும்புகிறார், நம்ம எப்படியெல்லாம் மனமாற்றத்துக்குள்ள வரணும்னு அவர் விரும்புகிறார்ன்ற காரியங்களை புரிந்து கொள்றது எதுவாக இருக்கும். இந்த வசனம் சொல்வது போல, இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளாலே நமக்கு உண்டாயிருக்கிறது பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பான அந்த காலகட்டத்துல நம்ம எல்லாரும் இச்சையினால இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். பாவமே வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் அவைகளை விட்டு பிரித்தெடுத்து கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ, அவரோடு என்றென்றும் நம்ம வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது திவ்ய சுபாவத்துக்குரிய தன்மை நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேணும் அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு சொல்லி விரும்புகிறார்ன்ற விஷயங்களை புரிந்து கொள்ளும் பொழுது, அதன்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு அவர் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். முதல்ல போன வாரத்துல பார்த்த தலைப்பு கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நமக்கு ஞானம் இருக்கு, நம்ம எல்லாரும் வளர்ந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ ஞானம் உலகத்துல, எவ்வளவு எக்ஸ்போஷர் இருக்கு, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கர்த்தர் என்ன விரும்புகிறார், நான் மனுஷன் அவனுடைய இருதயத்தை வழிகளை நியாயப்படுத்தணும் வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம எவ்வளவு காரியங்களை செய்யும் பொழுது இது சரிதான், இது நீ செய், இது தப்பு இல்லை அப்படி நம்ம இருதயம் நமக்கே சப்போர்ட் பண்ற மாதிரி நமக்கு சத்தம் கேட்டிருக்கும். ஆனாலும் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை நம்ம உணர்ந்த பிள்ளைகளாக கூட நம்ம மாறி இருக்கலாம். ஆனா இப்போ எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறார், அவர் விரும்புகிற காரியத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும் பொழுது அவரை அறிகிற அறிவிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் நம்ம அவருக்கு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற முடியும். அதற்குரிய வசனத்தை வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 3. John 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆமென். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு தான் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப நித்திய ஜீவன் என்பது என்ன? சதா காலங்களும் வாழ்றது மட்டும்தான் நித்திய ஜீவன், அதுதான் நம்முடைய இலக்கா அப்படின்னு பார்க்கும்போது அது ஆட் ஆன். ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நித்திய ஜீவனை குறித்து பேசும் பொழுது என்றென்றும் வாழ்வது மாத்திரம் அல்ல, கர்த்தரோடு என்னுடைய உறவு எப்படி இருக்கிறது, கர்த்தரோடு நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரியமாக நடந்து கொண்டு வருகிறேனா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா அந்த ரிலேஷன்ஷிப், கடவுள் தேவனோடு அந்த நம்ம இருக்கிற உறவு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நித்திய ஜீவனுக்கு நம்ம அழைத்து கொண்டு போகுதே தவிர, நான் சதா காலங்களிலும் வாழ போறேன் அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ள இல்லாம கர்த்தரோடு என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஏன்னா வசனங்களை நிறைய வாசிக்கிறோம். நம்ம எவ்வளவு பேருக்கு புரியாத வசனங்கள் நம்ம கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அப்போ அவ்வளவு வசனங்கள் தெரிகிறது மாத்திரம் முக்கியமா இல்ல, தேவனோட வசனங்களை தெரிந்தும் அவரோடு நான் எப்படி உறவாடி கொண்டிருக்கிறேன், அந்த பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கர்த்தருக்கும் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம நிதானிக்கணும். நான் இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்போ தேவனை அறிகிற அறிவுதான் நம்ம நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிறது. அப்ப அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும்னா கர்த்தர் யார் என்றதை பேர் அளவிலே தெரிந்து கொள்ள பிள்ளைகளாக இல்லாம, ஒரு எடுத்துக்காட்டுக்கு
நம்ம எல்லாரும் குடும்பங்கள் இருக்கிறோம். குடும்பம் இருந்து கொண்டு கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றித்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழும்பொழுது என் மனைவிக்கு என்ன பிடிக்கும், என் கணவனுக்கு என்ன பிடிக்கும், என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அமர்ந்திருந்து அவங்க சொல்றத கேட்டு, அவங்க எமோஷன்ஸ புரிஞ்சுகிட்டு, அது தகுந்த மாரி நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு பிரியமான காரியங்களை, அவங்களுக்கு அன்பு செய்கிற காரியங்கள நம்ம எல்லாரும் செய்றோம். அப்போ அந்த டைம நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். எதுக்காக? குடும்பத்துல எல்லாரும் ஒன்றித்து, ஒருமித்து, ஒன்றையே சிந்தித்து செயல்படணும். அந்த அன்பை வெளிக்காட்டணும்ன்றதுக்காக நம்ம செய்கிறோம். அதுபோல தேவனை பேரளவுல தேவாதி தேவன் எனக்காக இறங்கி வந்தார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட வாழ்றாருன்ற அந்த நாலேட்ஜ் மட்டும் இல்லாம, என்னுடைய இன்டிமெசி, என்னுடைய ரிலேஷன்ஷிப் கர்த்தரோட எப்படி இருக்கிறது? என்னுடைய உறவு அவரோட கூட எப்படி இருக்கிறது? அப்படின்ற காரியங்களை புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப முக்கியமா கர்த்தரை அறிகிற அறிவில் வளரும்போது நித்திய ஜீவன் கண்டிப்பா நமக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, அதுக்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையாக அது மாறும். கர்த்தரை அறிகிற அறிவு இல்லை அப்படின்னா நம்மால மறுரூபமாக முடியாது. ஏன்னா எங்க அப்பா என்ன விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளும் போது மாத்திரமே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம வாழ முடியும். அப்போ வசனங்களை அதிகமாக வாசிக்கும் பொழுது, கர்த்தரை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுது நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் கொஞ்சத்தில் உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குவேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்றார். அப்போ நம்ம அந்த கர்த்தரை அறிகிற அறிவிலே முதல்ல வளரணும். அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் போன வாரத்துல முதல் தலைப்பா நம்ம பார்த்தோம். 2வது நம்ம பார்த்த தலைப்பு விசுவாசம். இந்த விசுவாசம் என்பது அது வெறும் வார்த்தையா மாத்திரம் இல்லாம அதை நடப்பிக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் வசனம் 1. ஹீப்ரூஸ் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்கள் அடிக்கடி நம்ம கேட்கிற வசனங்கள் தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப நம்ம ஏதோ ஒரு விஷயத்த முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறோம். அது நம்ம நம்புறோம். அது நடக்கும் என்பத உறுதி நமக்கு ஒவ்வொருவருக்கும் வேணும். அதை கண்ணால பார்க்கலன்னா கூட கண்டிப்பா கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரமாக இருக்கிறது. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னபடி அவர் நடப்பிப்பார் அப்படின்ற அந்த முழு நிச்சயமான விசுவாசம் நமக்குள்ள வேணும். ஏன்னா சில டைம் வசனங்களை வாசிக்கிறோம், அதுல சொல்லப்பட்ட காரியங்களை புரிந்து கொள்றோம். ஆனா ஒரு கற்பனை உலகத்துல இருந்து கொண்டு சரி நடந்தா பார்ப்போம், நடக்கும் நடக்காமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வசனம் ஒன்று முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவர் செய்த வாக்குத்தத்தம் அது உண்மை உள்ளது. அது உறுதியாக அது அவர் சொன்னதை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நம்ம முழு நிச்சயமாக விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் வாக்குத்தத்தத்தின் மேல நம்ம உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்னைக்கோ எழுதப்பட்ட வசனங்கள், ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொன்றாக நம் கண்கள் முன்பாகவே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ எவ்வளவு விஷயங்கள் உலகத்துல மனுஷனுக்கு புலப்படாத அநேக காரியங்கள் வசனத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டி கொண்டுதான் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த விசுவாசத்துல உறுதியாக இருக்கிற பிள்ளைகளாக நம்ம வாழணும்னு சொல்லி போன வாரத்துல நம்ம தலைப்புல தியானிச்சோம். 3வது நம்ம பார்த்த தலைப்பு விசுவாசத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதை கிரியையின் மூலமாக நடப்பிக்க வேண்டும் அப்படின்றது பார்த்தோம். முதல்ல இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் பிதாவாகிய தேவன். அவரே மனுஷனாக வெளிப்பட்டார். என் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். உயிர்ப்பித்து இன்னைக்கு எனக்குள்ள பரிசுத்த ஆவியனாக இருக்கிறார். தேவன் 3 வெவ்வேறு நபர்கள் அல்ல, அவர் ஒரே தேவன் தான். அவர் எனக்காக வெளிப்பட்டார்ன்ற காரியங்களை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தை பிறகு அவர் விரும்புகிறது என்னன்னா, வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 5 வரை. John 3:3-5. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். 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 இந்த இடத்துல நம்ம இயேசுதான் தேவன், அவர் தான் பிதாவானவர், நமக்காக இறங்கி வந்தார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தார் என்று விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை ஞானஸ்நானத்தின் மூலமா வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு பாக்குறோம். போன வாரத்தை பார்த்தது போல மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்து ஒரு பரமேறின பிறகு 10 நாள் கழித்து பெந்தகோஸ்து நாளன்றைக்கு
அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் வந்து பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 3000 பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வசனத்துல வந்து இயேசு கட்டளை கொடுத்த பிறகு 5 ஞானஸ்நானங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடந்திருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிக்கு ஒரு நாமம் இருக்கிறது, அந்த நாமம் இயேசு என்று அறிந்து அவர்கள் விசுவாசத்தை வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது போல நாமும் கூட தேவன் யார் என்பதை புரிந்து கொண்ட பிறகு இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை போன வாரத்துல ரொம்ப டீட்டெயில்டா நம்ம வந்து தியானிச்சு பார்த்தோம். சோ முதல்ல நம்ம தியானித்த அந்த 3 தலைப்புகள் திரும்ப சொல்றேன். 1, தேவனை அறிகிற அறிவு. 2வது, தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் கிரியின் மூலமாக வெளிப்பட வேண்டும் என்று பார்த்தோம். அதுல முதல் கிரியாக இருக்கிறது அந்த உடன்படிக்கையாகிய அந்த ஞானஸ்நானம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த முதல் தலைப்பு என்ன அப்படின்னா, இச்சையடக்கம். இச்சையடக்கம் அப்படின்ற காரியங்களை குறித்து நம்ம தியானித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் வசனம் 27. 1 Corinthians 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆமென். ஆமென். சோ நம்ம அநேகம் பேருக்கு சத்தியம் அறிந்த பிறகு நம்மளால சும்மா இருக்க முடியல. நம்ம எல்லாருக்கும் போய் கர்த்தர் விரும்புகிற அந்த புறப்பட்டு போய் சீஷராக்குகிற காரியங்களை நாம் எல்லாரும் ரொம்ப உற்சாகமாக செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த உற்சாகத்தோடு செல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் வசனம் சொல்வது போல மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் இங்க சொல்றார். அப்போ டெலிபரேட்டா நான் வந்து எவ்வளவோ காரியங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சிருந்தாலும் கூட, எனக்கு எவ்வளவோ ரகசியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தியிருந்தாலும் கூட, நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல டெலிபரேட்டா நான் வந்து என்ன செய்கிற காரியங்களை சரியா இருக்கனா இல்லையா, ஒருவேளை தவறு இருந்தேன்னா அது எப்படி முன்னேறி வருகிறது என்பதை புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நம்ம மாறி வர வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அந்த இச்சை அடக்கம் அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. சத்துருவானவன் வந்து நம்ம வஞ்சிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு பெரிய டூலா அது இருக்கு. அவன் ரொம்ப பலவீனம் உள்ளவனாக ஒரு இச்சையை உண்டு பண்ணி அந்த பாவத்துல விழ வைக்க பாக்குறான். அந்த பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம கதவை திறந்து கொடுக்கிறோம். அவன் உள்ள வந்து நம்ம ஆளுகை செய்ய அவன் ஆரம்பிக்கிறான்றத அநேக பைபிள் ஸ்டீல நம்ம எல்லாரும் பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த இச்சை அப்படின்ற அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காம என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். அப்போ இட் இஸ் a deliberate training. அந்த இச்சை அடக்கத்தை மேற்கொள்வது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. நீங்களும் நானும் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கூடிய விஷயம் அல்ல. பவுல் இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு, என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்றாரு. அப்ப நமக்கும் கூட அதே தானே. அப்ப அவரே வந்து எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக வாழ்ந்திருந்தும் கூட அவர் வந்து அதை சொல்லுகிறார், நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் செய்து காட்டியிருக்கிறார். அப்போ ரொம்ப சாதாரணமாக இந்த இச்சைக்குரிய காரியங்களை வந்து நம்ம வந்து எடுத்துக்காம அதை மேற்கொள்வதற்கு வந்து டெலிபரேட்டா நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்குள்ள நம்ம போகணும். நம்ம வந்து அதை பயிற்சியினால் முயற்சி செய்து அதை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஏன்னா நம்ம வந்து இச்சையடக்கம் உள்ள பிள்ளைகளாக இல்லாம போயிட்டோம் அப்படின்னா சத்துருவானவன் நம்மை வஞ்சிப்பதற்கு நம்ம இடம் கொடுக்கிற மாதிரி அது ஆயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னைக்கு நீங்க இதை நினைச்சு பாருங்க, எந்தெந்த காரியங்கள்ல நம்ம வந்து இச்சையடக்கம் இல்லாம இருக்கிறோம் என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை ஏதாவது ஒரு சில காரியங்கள்னா இப்ப நம்ம கிட்ட ஒரு 100 பாவங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு வந்து ஒரு 90 பாவத்தை ரொம்ப சுலபமா நம்ம விட்டுருப்போம். சில விஷயங்களை போராடியும் ஜெயிச்சிருப்போம், சில காரியங்களை சுலபமா விட்டுருப்போம். ஆனா கடினமாக இருக்கிற அந்த ஒரு 10 விஷயமோ ஒரு 15 விஷயமோ 20 விஷயமோ மேற்கொள்றதுக்கு ரொம்ப இன்னைக்கு நீங்களும் நானும் சிரமப்படக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். அப்போ நிதானிச்சு பாருங்க, எந்தெந்த பாவத்தினால எந்தெந்த இச்சைகள் மூலமாக நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நிதானித்து பாருங்க. அது ஒரு நோட் புக் எடுத்து ஒரு பேனா எடுத்து எழுதி பாருங்க. அப்போ இந்தந்த விஷயங்களை நான் விழுந்து போகிறேன், இந்த பாவத்தை நான் விழுந்து போகிறேன்றத நான் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு பாதி பேட்டில் ஜெயிச்ச மாதிரி, ஒரு 50% அந்த கிணறை தாண்டின மாதிரி. அப்ப எங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றாக மேற்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அதான் இங்க பவுல் சொல்றது போல என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை. டைட்டஸ் 2:11-12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சையையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஆமென். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்போ எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. அதனாலதான் தேவனுடைய வந்து ரத்தம் வந்து பூமியில சிந்தப்பட்டுச்சு, அவர் உடம்பு கிழிக்கப்பட்டுச்சு. இது எல்லாம் தெரிஞ்சு இது எனக்கு லைசன்ஸா பாவம் பண்றதுக்கு?
கர்த்தர் வெளிப்பட்டுட்டார், எனக்காக மரிச்சிட்டார், உயிர்த்துட்டார். இதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். எனக்கு ரட்சிப்புல பின்வாங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனால நான் எப்படி வேணா வாழலாம். நான் எந்த பாவத்துல வேணா வாழலாம்ன்றதுக்கு லைசென்ஸா அப்படின்னு பார்க்கும்போது லைசென்ஸ் அல்ல. அடுத்த வார்த்தைகள் இந்த மாதிரி ஒரு படிப்பினைகள், இந்த மாதிரி ஒரு டாக்டரின்ஸ் உலகத்துல இருக்கு. அடுத்த வார்த்தை ரொம்ப தெளிவா நம்ம சொல்லுது. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி அப்படின்னு சொல்லி இங்க முடிக்கிறார். அப்போ ரட்சிப்பு என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்காது, இலவசமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அதோட ஈவு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் அதை நம்ம பாதுகாத்து காத்துக் கொள்றதுக்கு அவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, அவபக்தியும் லௌகிக இச்சை, இந்த உலகத்துக்கு ஒரு இச்சைக்குரிய காரியங்களை வெறுத்து தெளிந்த புத்தியோட நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நம்ம ஜீவனம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இதுல நம்ம இது சாதாரணமா நடக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. இதை தெரிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அதன்படி நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். அது ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் செய்கிற காரியங்கள் நீதி உள்ள காரியங்களாக இருக்கிறதா, இது தேவன் விரும்புகிறாரா, இல்ல லௌகிக இச்சைக்குள்ள விழுந்திருக்கிறேனா என்பதை ஒவ்வொரு காரியமாக எனக்குள்ள அவபக்தி இருக்குதா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சு, ஏன்னா இதெல்லாம் வசனங்களை வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் டெய்லி குறைஞ்சது 1 அதிகாரம் 2 அதிகாரம் 3 10 15ன்னு சொல்லிட்டு எல்லாரும் வசனங்களை நிறைய 3 வேளை சாப்பாடு புசிப்பது போல வசனங்களை அடித்து புசிக்கிறோம். அப்ப இவ்வளவு வசனங்கள் உள்ள போகும் பொழுது அதை வெறும் வாயின் வார்த்தைகளாக மாத்திரம் வாசிக்கிறோமா? இல்ல, அதை உணர்ந்து இந்த வசனம் என் வாழ்க்கையில எங்க அப்ளை ஆகுது, இது சரியா வாழ்க்கையில இருக்குதா இல்லையா என்பதை நிதானித்து பார்க்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம நிதானிப்போம். ஏன்னா வசனங்கள் நிறைய வாசிக்கிறது முக்கியம்தான். ஆனா அந்த வசனங்களை வாசிக்கும் போது அதை ஆழ்ந்து தியானித்து அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கா இல்லையான்றது நிதானித்து அதுல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனா மேலோட்டமா வாசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எனக்கு மனமாற்றத்தை கொண்டு வர போறதே இல்லை. ஒரு வசனம் இருதயத்தை குத்தினாலும் கூட அந்த ஒரு வசனத்தை உட்கார்ந்து மீண்டும் மீண்டும் படிச்சு அதை தியானிச்சு அது என்ன என் வாழ்க்கையில சொல்ல வருது, எங்கெல்லாம் என் வாழ்க்கையில இந்த வசனத்தின் குறைபாடு உள்ளது என்பதை நிதானிச்சு என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கு. வாசிப்போம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் வசனம் 28. Proverbs 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமென். ஆமென். தன் ஆவியை அடக்காத மனுஷன், இச்சை அடக்கம் இல்லாத மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மதிலிடந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். அப்போ இச்சை அடக்கம் இல்லாம வாழும் பொழுது சத்துருவுடைய அந்த அட்டாக்குக்கு நம்ம ரொம்ப வல்னரபிளா இருக்கிறோம். அவன் ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்றான்னா, நம்ம இச்சை அடக்கம் இல்லாத பிள்ளைகளா இருக்கும், நம்ம அட்டாக் பண்ணிடுறான். அப்போ அது நமக்கு என்ன நடக்கும்? இச்சடக்கம் இல்லாம விழுந்துட்டோம் அப்படின்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். வஞ்சிச்சு அவனை ஒரு அவமானக்கூடிய ஒரு ஸ்டேட்ல எவ்வளவோ காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் கர்த்தருக்காக, அது எல்லாவற்றையும் விட்டு ஒரு பாவத்துக்குள்ள நம்ம வைத்திருக்கான்றதை பாக்குறோம். அப்போ என் இருதயம் அந்த இடத்துல அசுசிப்படுகிறது. என்னுடைய மற்றவர்களுக்கு முன்பாக நான் எவ்வளவோ கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா நடந்திருந்து கூட நான் செய்கிற ஏதோ ஒரு பாவத்தின் மூலமாக நான் யார் என்பதை மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இதுல இருக்குது. இச்சையடக்கம் அப்படின்ற விஷயத்த சாதாரணமா, இச்சை என்ற காரியத்தை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு பட்டணம் இருக்கு, அந்த பட்டணம் சுத்தி மதில் இருக்கு. அந்த மதில் தான் அந்த பட்டணத்துக்கே அரணாகவும் கோட்டையாகவும் இருக்கு. அந்த பட்டணத்துல அந்த அரண்ல ஏதாவது ஒரு இடத்துல உடஞ்சு போச்சு அப்படின்னா எதிரியானவன் எப்படி உள்ள எல்லாத்தையும் பாலடிக்கிறானோ, என் இருதயத்தை நான் காத்து கொள்ளாமல் இருக்கிற பட்சத்திலே நான் இந்த இச்சை பிசாசு உண்டு பண்ணும் பொழுது அதை நான் அவனுக்கு இடம் கொடுத்துட்டேன்னா நான் கதவை திறந்து வைக்கிறேன். அப்ப அவன் உள்ள திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான்ற வசனங்களுக்கு நம்ம புரிந்து கொள்ளுற பிள்ளைகளாக, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக நான் மாறியே ஆகணும். நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும். கர்த்தரோட என்னுடைய உறவு ஒவ்வொரு நாளும் மேம்படணும். அவருக்கு பிரியமாவே எப்பயும் நடக்கணும்ன்ற முடிவெடுத்த பிள்ளைகளாக இருக்கிறனா அவரை அறிவில் வளர்கிறோம். விசுவாசம் வளர்கிறது. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் பெற்ற அடுத்த கட்டமாக அவர் விரும்புகிறது அந்த இச்சை அடக்கம் உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 Peter 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். ஆமென். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. இது நம்ம அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். எந்த காலகட்டத்துல கர்த்தர் வெளிப்படுவார்ன்றத கிளியரா வசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பாடு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணுமா? இது தெரிஞ்சா மட்டும் போதுமா? ஆகையால்
தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஸோ ஏன் தெளிந்த புத்தியா இருக்கணும்? இப்போ எத்தனையோ கோடி மக்களுக்கு மத்தியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளாக, அவர் சுகந்த வாசனையை பரப்புகிற பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ தேர்ந்தெடுத்த பிறகு ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலா நம்ம வளர்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். ஆனா பெருமை என்ற காரியம் உள்ள வரக்கூடாது. ஏன்னா பெருமை என்ற காரியம் உள்ளே வரும் பொழுது நான் செய்வதெல்லாம் சரி, என்கிட்ட எந்த ஒரு தவறுமே கிடையாது, ஒருத்தர் என்கிட்ட தப்பு கண்டுபிடிக்க முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி எண்ணங்களுக்குள்ள போகும் பொழுது நம்ம விழுந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பெருமை உள்ளவர்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். இது ரொம்ப சட்டில், எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய வஞ்சனை எது? சுய வஞ்சனை. தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை அறியாமலே தான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தான் வஞ்சனை, சுய வஞ்சனை. அப்போ நான் ஏமாந்து போயிட்டேன், எனக்கு தெரியல, ஆனா ஏமாந்து போயிட்டேன். அப்போ இந்த இடத்துல நான் தெளிவா தான் இருக்கிறேன், எனக்குள்ள எந்த ஒரு பாவமோ பிரச்சனையோ இல்லை, நான் ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், என்கிட்ட யாரும் குறை சொல்லவே முடியாதுன்ற மாதிரி எண்ணங்களுக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னா அது பெருமைக்குரிய செயல்பாடா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த இடத்துல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள். நம்ம செய்கிற நம்ம ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துருக்கலாம், நிறைய வசனங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் கூட நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா, இது இச்சையை உண்டாக்குகிற காரியமாக இருக்கிறதா, நான் அடக்கத்தோடு நடந்துக்கிறேனா, வேற ஏதாவது பாவத்தை விழுந்து போகிறேனா என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயம் நிதானித்து அறிந்து தெளிந்த புத்தி உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இது சுயமா நம்மால் அதை செய்ய முடியாது. கர்த்தருடைய பலன் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்போ அவரை சார்ந்து நம்ம போகும் பொழுது அவர் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறார். வேதனை உண்டாக்குகிற வழி என் இருதயத்தில் ஏதாகிலும் இருந்தால் எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரே, இயேசுவே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ தெளிந்த புத்தியும் ஜெபம் பண்ணுவதும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. தான் சொல்ல ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எல்லாம் தெரிந்தும் கூட நித்திய ஜீவனை எழுந்து போயிட்டோம்னா நம்ம பட்ட பிரயாசம் எல்லாம் விருதாவாக மாறிவிடும். ஸோ ரொம்ப தெளிந்த புத்தியோடவும் ஜெபம் பண்ணுவது ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக நாம் இருப்போம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு தேவ பக்தியை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை பார்ப்போம். ஏன்னா நம்ம உள்ளான மனுஷன் மாறி இருக்கிறான்ற காரியம் நான் வெளிப்புறமாக நான் அதை செயலோட நான் காட்டும் பொழுதுதான் மற்றவங்களுக்கு தெரிய வரும். எனக்கே தெரிய வரும். உள்ளான மனுஷன் மாறி இருக்கிறான் என்ற காரியத்தை வெளிப்புறமாக நான் மற்றவர்கள் பார்க்கும்படி நான் நடந்து கொள்வதும், நானே இது மாறி இருக்கிறேன் அப்படின்ற காரியங்களை நானே புரிந்து கொள்ளத்தக்கதாக அது வெளிப்புறமாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம் அந்த வசனங்களை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 8. 1 Timothy 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆமென். நம்ம இங்க கூடியிருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு காரியத்துல சரீர முயற்சியை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான். இந்த சாப்பாடுக்குரிய காரியங்களாலும் சரி, உடம்பு ஃபிட்டா வச்சுக்கிறது, வாக்கிங் போறது, இந்த மாதிரி எவ்வளவோ காரியங்கள். இதைதான் சாப்பிடும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடலுக்குரிய காரியங்கள்ல நம்ம எல்லாரும் கவனம் செலுத்துற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதை செய்யக்கூடாதான்னு பார்த்தா கண்டிப்பா செய்யலாம். சரீர முயற்சி செய்ய வேண்டும். அதை செய்யும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த ஆலயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நம்ம ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. அப்போ அற்ப பிரயோஜனம்னா என்னன்னு பார்க்கும்பொழுது இட் ஹேஸ் சம் வேல்யூ. அப்போ இந்த சரீர முயற்சி நம்ம செய்யும் பொழுது அதுல ஏதோ சில வேல்யூஸ் இருக்கு. அது வேஸ்ட் கிடையாது. அதுல ஏதோ சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கப்படுகிறது. அதன் மூலமாக நம்ம உடல் ஆரோக்கியம் பெறுகிறது. அதுல கொஞ்சம் பிரயோஜனம் இருக்கு. ஆனா தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்போ சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனம், ஆனால் தேவபக்தி அப்படின்றது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தேவபக்தியா நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் ஒண்ணும் இல்ல, நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்ம செய்கிற வேலைகள், நம்ம எடுக்கிற முடிவுகள், இது எல்லாமே நம்ம அஃபெக்ட் பண்ணும். நம்ம ஆவிக்குரிய முறையில நம்ம கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நம்ம வாழலை அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவலாக நம்ம வளராம அப்படியே ஸ்டாக்னண்டா இருந்தோம்னா நமக்கு எடுக்கிற முடிவுகள் தவறாக போகும். குடும்ப சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கும். வேலை ஸ்தலத்திலையும் நமக்கு கடினமாக இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பிரியமாக இருந்து கொண்டு ஆவிக்குரிய முறையில ஒவ்வொரு நாளும் வளரும் பொழுது எனக்கு வசனம் சொல்வது போல இந்த ஜீவனுக்கும்
இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிப்போம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 11. 1 Timothy 6:10. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஆமென். ஆமென். கடைசியா அவர் முடிக்கிறார் இந்த இடத்துல தீமோத்தேயு கிட்ட சொல்லும் பொழுது பவுல் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர்கிட்ட இல்லையா? இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவரை உருவாக்கி அவரை வந்து ஒரு சீஷனாக உருவாக்கி நீ போய் சபைகளை ஸ்தாபின்னு சொல்லி அவர் அமுச்சு விடுறாரு. அப்ப அமுச்சு விடும் பொழுது அவர் சொல்றாரு, திரும்பவும் சொல்றாரு இந்த இடத்துல, நீ அடையும்படி நாடு. அப்போ நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் வளர்ந்துட்டேன், நான் ஸ்பிரிச்சுவலா நான் மெச்சூர் ஆயிட்டேன், இதுக்கு மேல நான் வளர்றதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றது நம்ம யாரும் சொல்லவே முடியாது. நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த காலகட்டம் வரையிலும் இவைகளை நாம வந்து அடையும்படி நாட வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்கள் ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தி காட்டுது. அதை வாசிக்கிற மீண்டுமாக, நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்போ இங்க 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம். இந்த 6மே வந்து ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு. என்கிட்ட வந்து தேவபக்தி இருக்கு, என்கிட்ட விசுவாசம் இருக்கு, என்கிட்ட அன்பே இல்லை, என்கிட்ட பொறுமையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து பொறுமை இருக்கு, சாந்த குணம் இருக்கு, நீதியான காரியங்களை நடப்பிக்கிற என்கிட்ட தேவபக்தி இருக்கு, என்கிட்ட அன்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அப்போ நம்ம தேவபக்தியா நடக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கிற பட்சத்துல எனக்கு இங்க சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் எனக்குள்ள இருக்கணும். அது இருந்தா மட்டும்தான் நான் தேவபக்தி உள்ள பிள்ளையாக, ஆவிக்குரிய முறையில வளர்கிற பிள்ளையாக நம்மளால மாற முடியும். அப்போ இதை பின்தொடர்ந்து நம்ம போகணும். இட் இஸ் அ கிளஸ்டர் ஆஃப் திங்ஸ். சொல்றது போல இந்த தேவபக்தி, நீதி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவை எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிற பட்சத்துல நம்மை நாமே நிதானித்தறிவோம். என்கிட்ட வந்து இன்னைக்கு பொறுமை இருந்துச்சா? என்கிட்ட இன்னைக்கு சாந்த குணம் இருந்ததா? என்கிட்ட நிஜமாவே அன்பா நான் வெளிப்பட்டனா, நான் செயல்பட்டனா, இல்ல எரிச்சலோட நடந்துகிட்டனா? என்கிட்ட விசுவாசம் வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த விசுவாசத்தை வந்து நான் வளர்ந்த பிள்ளைகளாக நான் இருந்தேனா என்பதை நம்ம நிதானித்து பார்ப்போம். ஏன்னா விசுவாசம் என்பது தானா பிறக்கிற காரியம் அல்ல. வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியிலானே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப விசுவாசத்துல நம்ம குறைபாடு உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை நீங்க என்னைக்காவது நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? வசனத்தை எடுத்து படிக்கணும். அந்த வசனத்தை எடுத்து படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் என்பது தானாக பிறக்கக்கூடிய காரியம் அல்ல, விசுவாசம் என்பது நம்ம வளர்த்து கொள்ளக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது வளர்வது எப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனம் விசுவாசத்தை நமக்கு வர்த்திக்க பண்ணுகிறதாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து உணர்ந்த பிள்ளைகளாக, அதான் வசனம் சொல்லுதுல, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ இந்த கிளஸ்டர் ஆஃப் திங்ஸ், இங்க சொல்லப்பட்ட அந்த 6 காரியங்களும் நம்ம வந்து புரிந்து கொண்டு அதன்படி நடப்பிக்கும் பொழுது கண்டிப்பா நாம் கூட அந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்ல வளர முடியும். ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். பிலிப்பியர் 2:12 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆமென். ஆமென். சோ இங்க வசனம் சொல்றது போல அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப இந்த பயம், அந்த நடுக்கம் எதுக்கு நமக்கு இருக்கணும்? ஏசப்பா வந்து 2ஆம் வருகையில வரப்போகிறார், அவர் எல்லாரும் நியாயம் தீர்க்க போகிறார், அவர் ஜுவாலித்து எரிகிற அக்னியாக வரப்போகிறார், அவர் உருவின பட்டயத்தோட வரப்போகிறார், என்னை தண்டிக்க போகிறார்ன்றது அடிமை பயத்தினால அல்ல. நமக்கு கர்த்தர் பயப்படுகிற ஆவியை கொடுக்கல. அவர் வந்து அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கார். அவர் சொல்றாரு அந்த இடத்துல, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் அப்படின்னா, அவர் என்னை தண்டித்துருவார், நான் பரலோகத்துக்கு போக மாட்டேன், நான் நரகத்தை தள்ளிடுவார்ன்ற அந்த அடிமை பயத்தினால அல்ல. எங்க அப்பா எனக்காக வானாதி வானங்கள்ல இருந்த ராஜாதி ராஜா இந்த பூமியில இந்த தாழ்விடங்களுக்கு எனக்காக இறங்கி வந்து தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்து நான் அவரோட கூட என்றும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டார்ன்ற அந்த உணர்வு நமக்குள்ள வரும் பொழுது ஒரு பாவம் செய்வதற்கு நமக்கு யோசனை வரும். ஏன்னா எங்க அப்பா இந்த பாவம் செய்யும் பொழுதோ எனக்கு வந்து அவர் வந்து வருத்தப்படுவார். இவருக்கு இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக உயிரையும் கொடுத்தனே, ஆனாலும் கூட இன்னமும் அந்த பாவத்திலிருந்து விடுபடாம அந்த பாவத்திலேயே என் மகனோ என் மகளோ இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுவார்ன்ற அந்த எண்ணங்கள் தான் நமக்கு தேவை. அதுதான் பயம், அதுதான் நடுக்கம். ஏன்னா எங்க அப்பா துக்கப்படுத்த கூடாது,
அவரை துக்கப்படுத்துறது எனக்கு விருப்பம் அல்ல. அவரை துக்கப்படாம நான் வந்து எந்த ஒரு பாவத்திலையும் விழாம நான் வந்து இருக்கிறேன்றதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது பிரகாரமாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணும்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையில நீங்களும் நானும் எடுக்கிற சிந்திக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் இதன் மூலமா என் அப்பா வந்து வருத்தப்படுவாரா இல்ல அவர் வந்து சந்தோஷப்படுவாரா என்பதை நம்ம நிதானித்த பிள்ளைகளாக அவருக்கு பிரியமான காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய வளர்ச்சி நம் ஒவ்வொருவருக்கும் அது கிடைக்கும். வாசிக்கலாம் ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 22. ரோமன் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்து என்று சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை பரிபூர்ணமாக கழுவி இருக்கிறது. அப்போ நம்ம முற்காலத்துல சத்துருவானவனுக்கு அடிமைகளாக இருந்தோம். அவனுடைய இச்சைகளை நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருந்தான். நாமும் கூட அவனுக்கு ரொம்ப பிரியமாக அவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்து நம்ம சந்தோஷத்தோட செஞ்சுட்டு இருந்த காலகட்டங்களும் உண்டு. ஆனா அடிமையானவனுக்கு சுயாதீனம் கிடையாது. சத்ருவை நம்ம வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு அது நமக்கு வேண்டாம். நான் சத்துருவுக்கு அடிமை அல்ல, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அடிமை என்ற அந்த முடிவோட தான் எல்லாரும் அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசுவுக்கு அடிமையாக இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்போ நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாச்சு. ஆனா இன்னைக்கு யாருக்கு அடிமையாக இருக்கிறோம்? தேவனுக்கு அடிமைகளாக இருப்பதினால், அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அப்போ நம்ம தேவனுக்கு அடிமைகளாக இருக்கும் பொழுது நமக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நம்ம மாற்றுகிறார். நமக்கு முடிவு நித்திய ஜீவன் என்பதை பார்க்கிறோம். ஆனா நம்மை நாமே இன்றைக்கு கேள்வி கேட்டு பார்ப்போம். நிஜமாவே நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேனா? எனக்குள்ள இன்னும் பாவம் இருக்குதா இல்ல முழுமையாக வந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் அவர் விரும்புகிறார் நான் பரிசுத்தமாக வேண்டும் என்று. ஆனா பரிசுத்தம் ஆகாமல் இருப்பதற்கு என்கிட்ட ஏதாவது ஒரு பாவம் தடையாக இருக்கிறதா? நான் சொல்றேன், எவ்வளவு மனம் மாறி வந்திருக்கிறோம், இல்லைன்னு சொல்றதுக்கு ஒருவரும் முடியாது. நமக்கு கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனா நம்ம ஏதாவது ஒரு சில காரியங்கள்ல இன்னும் மனம் மாறாம நம்ம இருக்கிறோமா? சத்துருவுக்கு நம்ம இன்னும் அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா சத்துருவுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நித்திய ஜீவன் இல்லை. தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். சோ இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி திரும்பவும் கூட நீங்க நிதானிச்சு பாருங்க. நான் யாருக்கு அடிமையாக இருக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவுக்கா இல்ல இன்னும் சத்துருவுக்கு அடிமையாக இருக்கிறேனா அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். ஒருவேளை சத்துருவுக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோமே ஆனால் அந்த எந்தெந்த காரியங்களை நான் வந்து அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன்றத அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாவங்களுக்கு வந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். மனம் திரும்பி அவருக்கு அருகிலே போகும் பொழுது நம்ம பாவங்கள் செக்கச்செவரென இருந்தாலும் அது எல்லாவற்றையும் முறைப்பணி போல அவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு பார்க்கிறோம். வாசிப்போம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 14. ஹீப்ரூஸ் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். சோ கர்த்தரை தரிசிக்க வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. அப்ப கர்த்தரை தரிசிக்கணும்னா 2 காரியங்களை குறித்து இங்க பேசப்பட்டிருக்கு. ஒண்ணு, சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. அப்போ நான் பரிசுத்தமாகவும் இருக்கணும், அதே போல யாவரோடும் சமாதானமும் இருக்கணும். நான் சமாதானமா இல்ல, நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், சமாதானமா இல்லை என்று நம்ம யாரும் சொல்லவே முடியாது. இது 2ம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்குது. நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நான் பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா மட்டும் பத்தாது. பரிசுத்தமாக நான் இருக்கிறோம், எவ்வளவோ நம்ம வந்து பிரயாசப்பட்டு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம். ஆனாலும் பரிசுத்தமாக மட்டும்தான் இருப்பேன், நான் சமாதானமா இருக்க மாட்டேன், எனக்கு சண்டை சச்சரவு இருக்கு, ஒருத்தரை மன்னிக்க மாட்டேன் நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. இது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. திரும்ப ரிப்பீட் பண்றேன். சமாதானமா நான் இருக்கிறேன், ஆனா எனக்கு பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நான் சமாதானம் இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியாது. இது 2மே ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. சோ இன்னைக்கு அதையும் நிதானிச்சு பாருங்க.
நம்மகிட்ட சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் ஏதாவது நம்ம குடும்பத்துல இருக்குதா? இருந்துச்சு அப்படின்னா, இன்றைக்கு சமாதானம் பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். ஏன்னா, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியவே முடியாதுன்றத ரொம்ப தெளிவா இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். கர்த்தர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் தரிசிக்க வேண்டும் என்று எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனா சமாதானமே இல்லாம பரிசுத்தமாக இருக்கிற தேவனை நீங்களும் நானும் தரிசிப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இன்னைக்கு நிதானிச்சு பாருங்க. யார்கிட்டயாவது இன்னும் சமாதானம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இந்த சமாதானத்தை நீங்க ஆஃபர் பண்றதுக்கு கர்த்தர் விரும்புகிறார். அது அவருடைய சித்தமாகவும் அவர் இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்தம் அப்படின்றது இது ஒரு பிரைவேட் அஃபேர் இல்ல. இது எனக்குரிய காரியங்கள் மாத்திரம் இல்லை. ஏனென்றால் நான் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா மற்றவர்களோட சமாதானமும் இருக்கணும். இப்போ இவ்வளவு நேரமா பார்த்த தலைப்பு நம்ம தேவ பக்தியை பின்தொடர்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும்னு பார்க்கிறோம். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு அன்பு. கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே அன்பு தான். அந்த அன்புல வளர்கிற பிள்ளைகளாக வளர்ந்தேறுகிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுதுதான் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற முடியும்ன்ற காரியங்களை குறித்து நம்ம தியானிப்போம். 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 7 வரை. 1 Corinthians 13:4-7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். ஆமென். அன்பு என்பது தன்னை குறித்த காரியங்கள் மாத்திரம் அல்ல. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தின்படியாக அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அதுக்கு பொறாமை இல்லை, அது புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது அப்படின்னு நிறைய காரியங்களை பார்க்கிறோம். அப்போ பிராக்டிக்கலா அன்பு அப்படின்ற காரியம் வெறும் வார்த்தையில் மாத்திரமல்ல, அதை வெளிப்படுத்தி நம்ம காட்டணும்னா, அவங்க அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பொறுமையா இல்லாம, சாந்தமா இல்லாம, நம்ம இருமாப்பாக நடந்து கொண்டு, அயோக்கியமானதை செய்து கொண்டு, தீங்கான காரியங்களை செய்து கொண்டு, அவங்க துக்கப்படும் பொழுது அது சந்தோஷப்பட்டு கொண்டு, இதெல்லாம் அன்போட டெஃபினேஷனே இல்லை. அப்ப அன்பு அப்படின்னா இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப கிளியரா இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்போ அன்பு அப்படின்றது இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். அது செயல்முறை, அதை செயல்படுத்தணும். செயல்படுத்தாம இருக்கிறது அன்பு இல்லை. வெறும் வாயில மாத்திரம் சொல்லிக்கிட்டு அன்பு செய்யறேன். இப்போ ஒண்ணும் இல்லை, வீட்டுல கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இல்ல பிள்ளைகள் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, வெறும் வாயில மாத்திரம் அவங்க அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படியாமலோ, இல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து எப்ப பார்த்தாலும் அன்பு செய்யறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை எரிச்சல் படுத்திட்டே இருக்கிற காரியம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இங்க அந்த இடத்துல அன்பே இல்லையே. வெறும் வாயில மாத்திரம் தான் அன்பு இருக்கே தவிர செயல்முறையில இல்ல. அப்போ செயல்முறைப்படுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் இந்த வசனங்கள் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:4 முதல் 7 வரை. இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. நிஜமாவே நீங்க அன்பு செய்றீங்களா ஒருத்தரை? அப்போ லிஸ்ட் போட்டு பாருங்க. இந்த வசனத்தின்படி நான் எதிராக இருக்கிறவங்க கிட்ட உண்மையாகவே நான் அன்பு செலுத்துகிறேனா அப்படின்னா, அப்ப நான் சாந்தமா இருக்கிறேனா, நான் தயவா இருக்கிறேனா, எனக்கிட்ட அன்பு பொறுமை இருக்குதா, நான் இருமாப்பா நடக்காம இருக்கிறேனா, அயோக்கியமானதை செய்யாம இருக்கிறேனா, நான் தற்பொழிவு நாடாம இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை சொல்லப்பட்ட இந்த காரியங்களை அப்படி ஈக்குவேட் பண்ணி பாருங்க. அப்ப ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஆமா நான் அன்பு செய்யறேன், இல்ல நான் அன்பு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை செய்யும் போது மாத்திரம்தான் நம்ம திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாற முடியும். இல்லைன்னா நம்மை நாமே வஞ்சித்து கொண்டு நம்ம போகிற வழி எதுன்னே தெரியாம ஏமாந்து போகிற சூழ்நிலைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிதானிச்சு பாருங்க. நான் ஒரு பெரிய டிசப்ஷன், நான் சரியா தான் இருக்கிறேன், இதுக்கு மேல இவங்க கிட்ட அன்பு காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, இவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறது ரொம்ப சுலபம். ஆனா அன்புக்குரிய வசனங்கள் அப்படி நமக்கு இங்க சொல்லல. அதை சொல்றத நிதானித்து பாருங்க. ஏன்னா இதுதான் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளை நம்ம மாற்றிக்கொண்டு போகிறது என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். வாசிப்போம். 1 யோவான் 4:7. 1 John 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென்.
ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அப்போ மனுஷனுக்குரிய அன்பு அப்படின்னு இருக்கு, தேவனுக்குரிய அன்பு அப்படின்னு இருக்கு. அப்போ தேவனால் பிறந்த நீங்களும் நானும் தேவனுடைய தன்மையை அறிந்து கொண்டு தேவன் எப்படி அன்பு செய்கிறாரோ, அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளையானா தான் இருக்கணுமே தவிர, எனக்குன்னு சில அன்பு இருக்கு. மாம்சத்துல இருக்கிற நீங்களும் நானும் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை போலவே வந்து வேறு மதத்தினர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் அன்பு செய்யறோம். பெத்தவங்க பிள்ளைகளை, அவன் உற்றார் உறவினர்களை நம்ம எல்லாரும் அன்பு செய்யறோம். அப்போ அது மாத்திரம் இல்லை, அது வந்து ஜென்ரல். அது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலாக இப்போ ஒன்றும் இல்லை, நான் திருச்சியில இருக்கிறோம். இப்போ திருச்சியில வந்து இந்த இடத்துல வந்து ஜிஹெச்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலையிலயும் மதியமும் நைட்டும் சாப்பாடு வந்து பரிமாறுறாங்க. அது இலவசமாக வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இருக்கிற ஏழைகளுக்கு. அப்ப அவங்களும் அன்பு செய்யறாங்க. இப்ப நாமும் அன்பு செய்யறோம். அப்ப அதுதான் கர்த்தர் விரும்புறாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, அன்பு தேவனால் உண்டா இருக்கிறது. அப்ப நான் வெளிப்படுத்துகிற அன்பு அது தேவனால் வெளிப்பட்ட அன்பா? ஏன்னா தேவனுடைய தன்மை அதுதான். அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான்னு பாக்குறோம். அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த தன்மையை புரிந்து கொண்டு நாமும் கூட அவர் அன்பு செய்கிறது போலவே அந்த அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி இங்க இந்த வசனத்தின் மூலமா புரிஞ்சுக்கிறோம். வாசிக்கலாம் ரோமர்ல 5:5. ரோமன்ஸ் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். ஆமென். நம்ம கிட்ட அந்த அன்பு, அந்த சுபாவ அன்பு, கர்த்தர் விரும்புகிற அன்பு என்கிட்ட குறைவா இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய கேள்விய நம்மை நாமே கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா, என் விசுவாசம் சரிதானா? தேவன் அன்பாகவே இருக்கிறாரே. அப்ப அன்பாகவே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறான், அவரை போலவே தான் நான் நடந்துக்கணும். அப்ப எனக்குள்ள அன்பு குறைவாக இருக்கிறது அப்படின்னா, இட் ரைசஸ் அ பிக் கொஸ்டின். நான் சரியா தான் இருக்கிறேனா? என் விசுவாசம் சரியா தான் இருக்குதா? உண்மையாகவே நான் வந்து நடந்துக்கிறேனா என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் சுபாவத்தே சில அன்பு இருக்குதான் செய்யுது. ஆனா அதற்கும் மேல தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காகவே இங்க வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்பதை பரிசுத்த ஆவியானவரே நம்மோட கூட இருந்து நமக்கு வந்து வேண்டியவர்களை அவர் வந்து கற்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஞானஸ்நானத்தின் மூலமா தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் நிஜமாவே பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடந்து கொண்டு இருக்கிறோமா? அப்ப ஆளுகைக்கு உட்பட்டு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நிஜமா நம்ம கிட்ட வந்து சுபாவ அன்பு, கர்த்தர் விரும்புகிற அந்த அன்பு வெளிப்படும். ஆனா சத்தம் கேட்டும் கூட கேட்காதது போல நமக்கு பிரியமான நடப்பிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து மாம்சத்துக்குரிய அன்பு தான் வெளிப்படுமே தவிர, கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடுகள் நடக்குமே தவிர, அவருக்கு பிரியமானது ஒருபோதும் நடக்காது. இப்ப நிதானித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவி என்கிட்ட இருக்கிறார். தேவனுடைய அன்பு என்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதை பெற்ற நான் அவருக்கு பிரியமான அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேனா? அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நம்மை நாமே நிதானித்தறிவோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 14 வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். ஆமென். ஆமென். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா ரொம்ப கிளியரா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்பதை ரொம்ப கிளியரா வசனங்கள் நமக்கு சொல்கிறது. ஸோ சம்மரி இதுதான், எண்ட் ஆஃப் இட். இந்த சம்மரியை கம்ப்ளீட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயம், நீ உன்னை எப்படி அன்பு செய்யறியோ அதே போல மற்றவங்களையும் அன்பு செய். இதுதான் நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அன்பாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பரிசுத்தமாகிறது. நான் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்பதை நம்ம வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3. 1 Thessalonians 4:3. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ஆமென். மீண்டும் மீண்டும் ஒரே பாவத்தை செய்து செய்து என்ன பண்ணனா அதுலயே உட்கார்ந்துறோம். சம்டைம்ஸ் சத்துரு வந்து நம்ம டெம்ப் பண்றான், ஒரு இச்சையை உண்டு பண்றான்.
அந்த இச்சையில வந்து நம்ம விழுந்து போகிறோம். விழுந்து போயிட்டு அந்த பாவத்தை முதல் முறை செய்யும் பொழுது துக்கப்படுறோம். 2வது முறை செய்யும்போது துக்கப்படுறோம். 3வது செய்யும் பொழுது யோசிக்கிறோம். 5, 6, 7 போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பாவம் நம்ம வாழ்க்கைய ஒரு பாட்டா மாறிடுது. இந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது இருதயம் கடினப்படுகிறது. சரி நம்மளால அதெல்லாம் மேற்கொள்ள முடியாது. நம்ம அப்படிதான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு பெரிய டேஞ்சர். இது கர்த்தர் விரும்பாத ஒரு செயல். ஸ்பிரிச்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து நம்ம நடந்து கொள்ளும் பொழுது, ஒரு பாவத்தை செய்த பிறகு மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இருதயம் கடினமான பிறகு நமக்கு ஒரு உணர்வே இருக்காது. இத ஏன் மேற்கொள்ளணுமா? இதோட சேர்ந்து வாழ்ந்துரலாம். அப்படின்ற மாரி நமக்கு வந்து எண்ணங்களும் வந்து அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிரணும். ஆனா இது கர்த்தருக்கு பிரியமான காரியம் ஒருபோதும் அல்ல. நம்ம வந்து இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனாக மாற வேண்டும். அதுதான் மனமாற்றம் என்று கர்த்தர் சொல்றார். இந்த 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்வது போல, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அப்போ அந்த சித்தத்தை வந்து அவர் விரும்புகிறாருன்னா, அந்த சித்தத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு, நம் மூலமாக நிறைவேற்றுவதற்கு அவரே நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ கொஸ்டின் என்னன்னா, நான் பரிசுத்தமாகறதுக்கு விரும்புகிறேனா இல்லையா? எல்லாரும் சொல்றோம். கண்டிப்பா விரும்புறோம்னு சொல்றோம். ஆனாலும் சில பாவங்கள் மூலமாக நம்ம வந்து அதை மேற்கொள்ள முடியாம அதிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முடிவெடுக்கலாம். நீங்களும் நானும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பாவங்களை வந்து மேற்கொள்றதுக்கு நமக்கு வந்து கர்த்தர் பலத்தை கொடுத்திருக்கார். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா இன்னைக்கு உங்க வாழ்க்கைய நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பெரிய விஷயங்களை வந்து பாவங்களை வந்து மேற்கொண்டு சாதாரணமா வந்திருப்போம். அந்த பாவத்தை வெறுத்திருப்போம். அந்த இதுக்கு வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது, நான் செய்யவே மாட்டேன்றத சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில அந்த பாவத்தை வெறுத்து நம்ம வெளியே வந்திருப்போம். இன்னைக்கு அந்த பாவம் அந்த பாவத்தை உண்டு பண்ணுகிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம கண்டிப்பா அதை விழுந்து போகவே மாட்டோம். ஏன்னா அந்த பாவத்தை முற்றிலுமாக நம்ம எல்லாரும் வெறுத்திருப்போம். ஆனா இன்றைக்கு வெறுக்காம சில பாவங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என்னை பரிசுத்தமாக விடாமல் சில காரியங்கள் என்னை தடை செய்து கொண்டே இருக்கிறது. அது தடை செய்கிற காரியங்கள் என்னவென்று அறிந்தும் கூட அதனோடே கூட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாமே நிதானித்தறிவோம். ஏன்னா வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்போ அவர் கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, தேவ அன்பு நம் இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தாவி வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நான் கண்டித்து உணர்த்துகிறேன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த பரிசுத்தாவின் சத்தத்தை கேட்டு எங்கெல்லாம் வந்து பாவம் செய்கிற சூழ்நிலை வருகிறதோ நம்ம காதுல சத்தம் கேட்கும். இடப்புறமோ வலப்புறமோ சாயும் பொழுது ஒரு சத்தம் கேட்கும் என்று வார்த்தைகள் சொல்லும் பொழுது நம்ம கர்த்தர் சத்தத்தை கேட்டு நம்ம அந்த பாவத்தை மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய சரீரத்தை நம்ம ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். வாசிப்போம் ரோமர் 12:1. ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். ஏதோ ஒரு நாள் என்னுடைய பாவங்களை மேற்கொண்டு என்னுடைய சரீரத்தை ஜீவபலியா ஒப்பு கொடுக்கிற காரியம் அல்ல. இது ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரப்போற அந்த நாள் மட்டுமாக ஒவ்வொரு நிமிஷமும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் இந்த இடத்துல தேவன் துக்கப்படுவாரா இல்ல சந்தோஷப்படுவாரா, இது அவருக்கு பிரியமா இருக்குமா பிரியமா இருக்காதா என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக ஆக்டிவா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம யோசிச்சு, அதான் இப்ப பிலிப்பியர் 4:8 வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகளோ கற்புள்ளவைகள் நீதி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்ப என்னோட சிந்தனை பூரா வந்து செய்கிற எல்லாவற்றிலையும் கர்த்தர் பிரியப்படுவாரா இல்லையா என்பதை நிதானித்து அறிய கண்டிப்பா நம்ம வந்து பிசாசோட தந்திரங்களை மேற்கொள்ளவும் முடியும். தேவன் விரும்புகிற அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நம்மால மாறவும் முடியும். ஆனா கர்த்தர் விரும்புகிற ஒரு ரீசனபிளான ஒரு காரியம், உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்ப அவர் விரும்புகிற ஒரு ரீசனபிளான ஒரு காரியம் என்னன்னா, நம்ம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்படின்றதுதான். அப்போ நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்ற பாத்தீங்களா, நம்ம லைஃப் ஸ்டைல் எதெல்லாம் வந்து
பாவத்தை உண்டு பண்ணுகிற காரியங்கள் இருக்குது என்பதை நிதானித்து அந்த பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தள்ளி விடுதல் நான் தான் செய்யணும். எனக்கு இது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது, இதை நான் செய்ய மாட்டேன்ற அந்த முடிவை நீங்களும் நானும் எடுத்து அதை தள்ளி அந்த வெறுத்தா மட்டும்தான் நம்மளால பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாகவே மாற முடியும். வாசிப்போம் 1 பேதுரு 1:16. 1 Peter 1:16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். ஆமென். இதுல புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, நாம இமிட்டேட் பண்ண வேண்டியதுதான். கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நானும் மாற வேண்டும். அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிற காரியம். அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நானும் பரிசுத்தம் பிள்ளைகளாக வாழ வேண்டும். அப்போ என்ன அவர் என்ன விரும்புகிறார்ன்ற காரியத்தை முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா, கர்த்தரை அறிகிற அறிவில வளர வேண்டும். வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிந்து கொண்டு அவர் பிரியமான காரியங்களை நடப்பிக்கும் பொழுது ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம், நாமும் கூட பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக மாறுகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கிரைட்டீரியா, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை நம்ம தரிசிக்க முடியாது. அப்போ அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். யோவான் 17:17 வாசிக்கலாம். John 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென். ஆமென். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாகணும் அப்படின்னா இந்த வார்த்தைகள் சொல்லுவது போல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நம்ம பரிசுத்தமாகணும்னு முடிவெடுத்த பிறகு, கர்த்தர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்துக்கு நான் ரீச் ஆகணும்னு முடிவெடுத்த பிறகு கர்த்தருடைய வார்த்தைகள் மட்டும்தான். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம எல்லாரும் வாசிக்கிறோம்ல, வசனங்களை வாசிக்கிறோம் டெய்லி. அது 1 அதிகாரம் 2 அதிகாரம் 5 10ன்னு வாசிக்கும் பொழுது நம்ம வாசிக்கிட்டே இருப்போம். ஆனா மைண்ட் வேற எங்கேயோ இருக்கும். இது யோசிச்சுட்டு இருப்போம். ஏதோ ஒரு வேலைக்குரிய காரியங்களோ, குடும்பத்துடைய பிரச்சனைகளோ, இல்ல பணத்துக்குரிய காரியங்களோ, இல்ல உலகத்துக்குரிய காரியங்களோ, ஏதோ ஒண்ணு நம்ம தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை கூட பிழை இல்லாம நம்ம வாசிட்டே இருப்போம். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்களான்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிந்தனை எங்கேயோ இருக்கும், ஆனா வாயில வசனங்கள் படி படிச்சுக்கிட்டே இருப்போம். அது பிரயோஜனமே இல்லை. அதுல எந்த ஒரு பக்தி விருத்தியும் வரப்போறதும் கிடையவே கிடையாது. நம்மை நாமே ஏமாத்தி கொண்டு இருக்கிறதா அது சூழ்நிலை. அப்போ ஒவ்வொரு வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி பாருங்க. இதன்படி என் வாழ்க்கை சரியா இருக்கா? சரியா இருந்தா ரொம்ப சந்தோஷம், அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். இப்ப சரியா இல்லையா? ஏன் சரியா இல்லை? எந்த இடத்துல சரியா இல்லைன்றதை நிதானித்து பார்க்கும் பொழுதுதான், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ அதை உணர்ந்து அந்த வசனமே இதயத்தை குத்தும் பொழுது, நான் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் மாறி அப்ப வரும் பொழுது கர்த்தருடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இவ்வளவு நேரமா நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஸோ திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக நான் மாற வேண்டும் என்றால், முதல்ல கர்த்தரை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும் என்பதை முதல்ல பார்த்தோம். ரெண்டாவதா பார்த்தது என்னுடைய விசுவாசம். விசுவாசம் அது கற்பனையாக மாத்திரம் இல்லாமல், அது கண்டிப்பா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படின்றத, அவர் என்னென்ன விரும்புகிறாரோ அந்த வார்த்தைகளின்படி என் வாழ்க்கையை மாற்றுவேன்ற உணர்வோட நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஒரு வேளை எடுத்திருந்தா கூட அது ஞானஸ்நானம் அல்ல. ஏன்னா வசனம் சொல்றது போல ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசம் ஒரே ஞானஸ்நானம். அந்த ஒரே ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்க வேண்டும் என்பதை நம்ம தியானிச்சோம். அப்போ கண்டிப்பா நம்மளுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பிரகாரமாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று பார்த்தோம். அடுத்ததா பார்த்து 4வது படுத்த இன்னைக்கு பார்த்த தலைப்பு இச்சை அடக்கம் என்ற தலைப்புல சில காரியங்களை பார்த்தோம். அடுத்தது தேவபக்தியை பின்தொடர்ந்து போகணும், ஆவிக்குரிய முறையில் நான் வளர்ச்சி அடையணுன்ற காரியங்களையும் பார்த்தோம். அடுத்ததா அன்பு, தேவன் விரும்புகிற அந்த அன்பை வெளிப்படுத்துகிற மகளாக நான் பூமியில ஜீவனம் பண்ணணும்னு பார்த்து முடிச்சுட்டு கடைசியா பார்த்தது பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். அப்போ இதெல்லாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு தடையாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிந்து என் வாழ்க்கையில எடுத்து போட்டுட்டு, கர்த்தர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ நானும் அப்படியே வாழ்வேன் அந்த உறுதியோட நம்ம நடக்கிற பட்சத்துல கண்டிப்பா திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ள பிள்ளைகளாக நம்மால மாற முடியுன்ற அந்த எண்ணங்களோட ஒரு ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடி நிறைவு செய்யலாம். பிரதர் சிஸ்டர்ஸ், யாராவது ஒரு பிரேயர் பண்றீங்களா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா என் தேவனாய கர்த்தர், அப்பா அந்த ஆன்லைன் கூடுகையை கர்த்தர் இந்த 1 மணி நேரமாக உம்முடைய தாசன் மூலியமா நல்ல ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்ட ஒவ்வொரு சகோதரர் சகோதரிகள், பெரியோர்கள், சிறு பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா கர்த்தரை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலையும் இச்சையடக்கும் அன்பு பரிசுத்தம் எல்லாவற்றையும் நாங்க கேள்விப்பட்டோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்க நீங்கப்பா. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் நீங்கப்பா. அப்பா ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் கேட்டோம். அந்த வார்த்தையின் பிரகாரம் கேட்டால் மட்டும் போதாது, அதன் பிரகாரம் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அன்பை குறிச்சு அப்பா, அன்பே பெரியதப்பா. அன்பு, நீடிய சாந்தம், இச்சையடக்கத்தோட நாங்க வாழணும் ஆண்டவரே. அப்பா அந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன்னையப்பா. இந்த உலகத்துல அன்புதே பெரியதா இருக்குப்பா. நாங்கள் ஒவ்வொருவரிடமும் அன்போடு நடக்கணும் அப்பா. சமாதானத்தோடு நடந்தால்தான் ஆண்டவரே நாங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. அது கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுக்கு நாங்கள் அன்போடு நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா நாங்கள் இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைக்கு அனுதின வாழ்க்கைக்கு ஏற்ற நல்ல ஆலோசனை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையின் மூலியமா கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையை கொண்டு எங்களை நடத்துங்கப்பா. அப்பா இன்னுமான ஆண்டவரே, உம்முடைய தாசர்கள் மூலியமா இன்னும் நல்ல ஜீவனுள்ள வார்த்தையை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கப்பா. அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. இது கடைசி காலமாக இருக்கிறதப்பா. எச்சரிப்பின் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் அனுதினமும் கேட்டு இந்த வார்த்தையின் பிரகாரம் நடக்க எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. நாங்கள் அன்போடும் நீடிய சாந்தம் இச்சையடக்கம் ஆவியின் கனிகளோடு ஒவ்வொருவரும் நடக்க எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்படியே செய்யுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். பீட்டருக்கு உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதனால நம்ம எல்லாரும் பிரேயர் பண்ணலாம். ஒரு பிரதரோட வைஃப் தான் பேசுறேங்க பிரதர். செல்வி சிஸ்டர் பேசுறேன். ஒரு சாட்சி சொல்லணும் பீட்டர் பிரதர் பத்தி. ஒரு ரிக்வெஸ்ட் பிரேயரும் சொல்லணும் பிரதர். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த இடத்துல நான் எல்லாத்தோட அன்பு நான் இந்த இடத்துல ரொம்ப பார்த்தேன். அதுக்கு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு சிடிசி ஸ்கேன் எடுத்தாங்க, நேத்து எடுத்தாங்க, டெய்லி எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அந்த வீக்கம் வராம இருக்கிற வரைக்கும் நாங்க எந்த ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த சிடிசி ஸ்கேன்ல ஆப்ரேஷன் இது வீக்கம் வரல. அதுக்கு ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னி இந்த 4 days சாட்டர்டே வரைக்கும் அந்த வீக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வராம இருந்துச்சுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன் பிரதர். இன்னொன்னு அவருக்கு நாளைக்கு இந்த ஆக்சிஜன் வாய் வழியா போயிட்டு இருக்குது. இங்க தொண்டையில ஒரு டியூப் போட்டு அந்த ஆக்சிஜன் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனாலும் நான் நம்புற தேவன் அதே ஒரு மிராக்கள் செஞ்சு நாளைக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயங்கள் ஏசப்பா டாக்டர்ஸ் மூலியமா தான் பண்ணி எனக்கு கியூர் பண்ணி பீட்டர் பிரதர் என் கையில நல்லா அவரு சுகமாக்கி கொடுக்கணும்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் எங்க குடும்பத்துக்காக எல்லாரும் ரொம்ப அதிகமா ஜெபம் பண்றீங்க. அந்த அன்பு நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் எனக்கு இந்த அன்பு எனக்கு ஏசப்பா கொடுத்தது, இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏசப்பாக்கு கொடாட ஸ்தோத்திரம் செலுத்திக்கிறேன் பிரதர். எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க பிரதர். பிரைஸ் தி லார்ட். கண்டிப்பா சிஸ்டர், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். இப்பயும் ஜெபம் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சபையாக நம்ம செய்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன் தான். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு பீட்டருக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். சர்வத்திற்கும் மேலான தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா உள்ளிந்திரியங்களை யாராகிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தரே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுடைய வார்த்தைகள் அப்பா ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தைகள் வானத்தில் நினைத்திருக்கிறது, எங்களோட கூட இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முதலாவது அப்பா எங்களுடைய பாவங்களுக்காக உங்க சமூகத்துக்கு வருகிறோம் ராஜா.
அப்பா எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மந்தாடி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு இரக்கமும் மன உறக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன் என்பதை வசனங்களை வாசிக்கிறோம் அப்பா. அப்ப இந்த நேரத்துல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே செய்த எல்லா பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் எங்களை மன்னிங்க. ஒரு விசையாக நீர் எங்களை மன்னித்த ஆண்டவரே, உமக்கு முன்பாக உங்களிடம் ஜெபிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா இந்த நேரத்துல கூட சகோதரன் பீட்டருக்காகவும் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சகோதரனுக்கு அப்பா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவரே எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதன் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் இது ஒவ்வொரு நாளும் வர்த்திக்க பண்ணி கொண்டே வருகிறீர். அதற்காக நாங்கள் கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே சகோதரனுக்கு ஆண்டவரே எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் உடம்புல இருந்தாலும் கூட இதை உம்மால மாற்றி தர முடியும். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நாங்கள் முழு நிச்சயமாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல சகோதரனுக்கு ஆண்டவரே சர்வாங்க சுகத்தை நீர் கட்டளையிட போகிறீர், கட்டளை இட்டு விட்டீர். 2000 வருடங்களுக்கு முன்பாக தழுவில்லா சுகத்தை கொடுத்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஞானஸ்நானத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். அப்பா நீங்க ஆவியை தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த சத்துருவானவனுக்கு கட்டளை கொடுக்கும் பொழுது அங்கே விடுதலை உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். வசனம் சொல்வது பிரகாரமாக இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்கள் சபையாய் சேர்ந்து ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. அப்ப ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நீங்க வாக்கிய பண்ணுவேன் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அசுத்தாவியே சாத்தானே, சகோதரன் பீட்டருக்கு பலவீனங்களை கொடுத்து அவரை டார்மெண்ட் பண்ற வலு சர்ப்பமே, அசுத்தாவியே சாத்தானே, அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். உனக்கு இனிமே அந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. அவருக்கு பிரெயின்ல பிளட் கிளாட்டை கொடுத்து அவரை டார்மெண்ட் பண்ற அசுத்தாவியை சாத்தானே, அந்த பலவீனத்தின் அசுத்தாவியை அவர் உடலை விட்டும் அவர் தலையை விட்டும் ஒரு மூளையை விட்டும் வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுறேன். உனக்கு இனிமே அந்த கிடையாது. அவருடைய இருதயத்துல பலவீனத்தை உண்டு பண்ணுகிற வலு சர்ப்பமே, அசுத்தாவியை சாத்தானே, அவர் இருதயத்தை விட்டு வெளியே போன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிட உனக்கு திரும்ப வராத. உனக்கு இனிமே இந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. அது இயேசு கிறிஸ்து வாழுகிற ஆலயமாக இருக்கிறது. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தால கட்டளையிடுறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சகோதரனுக்கு பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பலவீனத்தின் அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தால கடிந்து கொண்டு அவர் உடலை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுறேன். திரும்ப வராத. உனக்கு இனிமே இந்த இடத்துல அதிகாரம் கிடையாது. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அவங்க சொன்ன எல்லா நெகட்டிவான வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தால கேன்சல் பண்றேன். அப்பா நீ ஜீவனை தருகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீ சகோதரன் ஆண்டவரே முன்பு இருந்ததை விட அதிகமான பலத்தோட அப்பா நீர் உருவாக்கின பாத்திரமாக அவர் உலகமென்றும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கிற மகனாக அவர் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்குள்ள வருகிற பிள்ளைகளாக மாறத்தக்கதாக ஆண்டவரே அவர் எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அதுக்கு தடையா இருக்கிற அதுக்கு பலவீனங்களை உண்டு பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு அவரை விட்டு வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடம் திரும்ப வராது. இயேசுவின் நாமத்தை சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நீ சுகத்தை கொடுத்ததுக்காக கோடி நன்றி ஆண்டவரே. சகோதரி ஜபத்துல கேட்டது போல அப்பா நாளைக்கு ஆண்டவரே அவர் நார்மலா ஆண்டவரே அந்த வென்டிலேட்டர் எதுவுமே இல்லாம ஒரு நார்மலா ஆண்டவரே அவர் மூச்சு விடுறதுக்கு கிருபையை பாராட்டுங்கப்பா. அதுக்கு தடையா இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு நிர்மூலமாக்கி அவர் இருதயத்தை விட்டும் லங்ஸை விட்டும் வெளியே போன்னு சொல்லி கட்டளையிடுற திரும்ப வராது. அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அது எல்லாமே இந்த நிமிஷத்திலிருந்து நார்மலா ஃபங்க்ஷன் ஆனும் சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். I command brother Peter's body to be healed right now in Jesus name. 1 பேதுரு 2:24 படியாக இயேசுவின் தழும்புகளால சகோதரன் பீட்டர் சுகமானார் என்றதை நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சுகத்தை கொடுத்ததுக்காக கோடி நன்றி. துதிக்க மகிமையும் மாற்றியும் ஆண்டவராக இயேசுவுக்கு உரியது ஜெபங்களை எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.